பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்மை அப்புறம் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய அன்பினால், அவருடைய வார்த்தையினால் நம்மை வழிநடத்துகிற விதத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து கலிகூரும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். அவருடைய வார்த்தை பாருங்க, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். பாருங்கள், நம்முடைய சரீரத்துக்கான ஒரு சுகந்த களிப்பாக்குவது பரிமள தைலங்கள், தூபங்கள், இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் உள்ள அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டுக்குன்னு நீங்கள் போனீங்கன்னு வச்சாங்களா, அழகாக குத்து விளக்கு ஏற்றி நல்லா பூ வச்சு வீடை க்ளீனாக பண்ணி அழகாக வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, காஃபி கொடுத்து, டீ கொடுத்து, ஏதாட்டும் நல்லா அழகாக உபதேசோடைய முகத்தில் நல்ல முகக்கலைகளோடு சிரித்த முகத்தோடு வாங்க உட்காருங்க அப்படிங்கும்போது அதனுடைய உள்ளத்தை பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே போகணும் ஒரு பிரசன்னம். போகும்போதே நீங்கள் சொல்லணும், இந்த வீட்டில் சமாதானம் உண்டாவதாக. இப்படி சொல்லி நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன நடக்க பாருங்கள், உங்களுடைய இருதயம் களிப்பாக்குவது போல், அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரிலாக்ஸ், லைப்பாறுதல், சந்தோஷமாக இருக்கிறது போல் ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தாலும் ஆலோசனை, அவனுடைய சிநேகிதன், அவனுடைய நண்பன், மற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பாராட்டும் இன்பமானது. அதாவது அவங்களோட பாராட்டுறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் திடீர்னு ஒரு 10க்கு 7 எடுத்துட்டான்னா 10க்கு 8, 9 எடுத்தாலும் உடனே பாராட்ட ஆரம்பிக்கணும். பாராட்டும் போது அவனுடைய உள்ளம் என்ன பண்ணுது, சந்தோஷம். ஆகா, எங்கள் டேடி 10க்கு 10 எடுக்கிறான்னு பரவாயில்ல, எங்கள் டேடி என்னை பாராட்டுறாங்க, எங்கள் அம்மா என்னை பாராட்டுறாங்க, 7 எடுக்கலை 7 ஆட்டி எடுத்துட்டேன், 8 ஆட்டி எடுத்துட்டேன், இப்படி சொல்லி அவங்களோட சந்தோஷமாக பாராட்டுற விதத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எந்த விதத்திலும் தான் வந்து நம்முடைய நண்பர்கள் பாருங்கள், ஒரு வண்டி எடுத்துட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் தாங்க சந்தோஷப்படணும். நண்பர்கள் வீடு எடுத்தா தான், பொருள் எடுத்தால் உடனே கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும், ஒரு பாராட்டு மெசேஜ் அனுப்பணும், ஒரு பாராட்டு ஒரு இமேஜ் அனுப்பணும். இப்படி அவங்கள அந்த பாராட்டுதலை நீங்கள் செய்யும்போது நீங்களே முதல்ல பழக ஆரம்பிச்சிருந்தீங்க. ஒருத்தர்கிட்ட பழகும்போது இது உங்களுக்குள்ள பிரியமாக இருக்கிறத தேவன் பார்க்குறாரு. பிரியமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது, ஆஹா, இந்த பையனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வந்து மற்றவர்களை பாராட்டுவதில்லைன்னா இவனுக்கு இது பிடிக்கல பொழுது, அதாவது மற்றவங்க இது ஒருத்தனுக்கு பார்த்து, ஏன்னா இந்த அண்ட சராசரி உயிர்களை எல்லாம் தேவன் படைத்தார். நீங்கள் இன்னொரு உயிர் பார்க்கும் பொழுது அந்த உயிர் மேலே நீங்கள் பிரியமே இல்லை. வேணா முன்னேறிட்டான், இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலுக்கு ஒரு வண்டி வேண்டாம், 2 வண்டி வேண்டாம், என்ன அப்படி நம்ம ஏன் பாராட்டணும் அப்படின்னோடனே, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எப்படி இந்த உள்ளத்தில் விரும்புங்களோ அப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் விருப்பம் இல்லைன்னு வச்சாங்களா, உங்களுக்குள்ளே உங்கள் உள்ளத்தில் விருப்பம் இல்லைன்னா அந்த பிரபஞ்சமாக அப்படியே விட்டுரும். சரி, இவனுக்கு இது பிடிக்கலை பொழுது, அப்போ இது அவனை விட்டுரும், வேண்டாம், அவனை ஏன் துன்பப்படுத்தலை. பிடிக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தேவன் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அவனை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாகனத்து மேலேயோ ஒரு வீடு மேலேயோ ஒரு பொருள் நல்லா வாங்குறது, நீங்கள் முதல்ல நீங்கள் பாராட்ட பண்ணும்போது என்ன நடக்குன்னா, தேவன் ஆகா, இவனுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி தான் மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள். பொறாமைப்பட்டு முன்னேறவே முடியாது. தேவனுடைய இருதயத்தைக்குள்ளே அவர் இன்னைக்கு வாசம் பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் இங்கே தான் இருக்கிற கலைகளெல்லாம் பிடுங்கி வீசி தூக்கி போட்டு அவர் சிநேகிதன் உட்கத்தான ஆலோசனையால் பாராட்டும் இன்பமாவது களிப்பாகும். இந்த மாதிரி சந்தோஷத்தை தருகிறார் நம் தேவன். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்முடைய வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறா பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியங்க. டெய்லி பாருங்கள், கொஞ்சம் நிமிஷம் 2 நிமிஷம் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் சொல்கிறார். நீ மற்றவரை பற்றி பொறாமப்படாதப்பா. உன் சிநேகிதன் ஒன்று ஒரு பாராட்டுதல் சொன்னான்னா அதை நீ ஏற்றுக்கொள். அதை அக்செப்ட் பண்ணு. சிலவங்க நீ என்ன பாராட்டுது, நான் என்ன சொல்லுது, அப்படி இருக்காது. பாராட்டுதல் வந்தும்போது ஏற்றுக்கோ. அதே மாதிரி அவனுக்கு ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் பாராட்டுற முதல்ல போய் நின்றுக்கிடணும். பாராட்டுதல் ஏற்றுக்கொள்ளாதவங்களும் நிறையா இருக்காங்க. ஆமாம், அப்படி இருக்கு. ஆனால் நீங்கள் செய்கிறது பாராட்டிடணும். முதல்ல உட்கருத்தான ஆலோசனையால் பாராட்டும் இன்பமான, அதாவது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவன் உட்கருத்துலேருந்து அவன் பாராட்டுறான். அது என்ன நடக்குன்னா இன்பமாக இருக்குது. யாருக்கு? முதல்ல உங்களுக்கு இன்பமாக. அவன் எதிராளி அவன் அக்செப்ட் பண்ணுறானோ பண்ணலையோ ஒழுங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சமாதானம் உண்டாக சொல்லுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ உங்கள் கடமை நீங்கள் கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. பிரியமாக இருந்தவன் என்ன நடக்குது? அவருடைய ஆலோசனைக்குள்ளே நீங்கள் வந்துருந்தீங்க. அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு
போகவே போகாது. சிலவருங்க பாருங்க மேலும், 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 மேலும் முன்னேறிட்டே போவாங்க. எப்படி? தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறிஞ்சிட்டாங்க. தேவன் எப்படி என்னை ஆசீர்வதிக்க தேவனே என் கூட ஏன் இப்படி அழகாக வழிநடத்துறேன்னு சொல்லி அறிந்த உடனே நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியா இருக்குது. இதே மாரி டெய்லி நீங்க பார்க்கும்போது கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நீங்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.